வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜெட்டினாலே என்னடா டிஃப்ரெண்ட்டாக படம் ஜெட்டின்னு இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த படம் கன்னடா இந்த மாதிரி இதில் எடுத்துருக்குறாங்க. ஜெட்டினாலே மீனவர்கள் எல்லாமே ஒரு இடத்துல கடலில் வாழ்கிறாங்க. அவங்க போட்டு எல்லாமே இந்த கட்டி இது பண்ணுறது தான், அது பேர் தான் ஜெட்டி. இது முக்கியமான பெரிய பெரிய போட்டுங்களாம் அந்த கோட்டைச்சுவர் மாதிரி இருக்கும். அதை தடுப்பு நின்றுக்கிட்டு அந்த இடத்துல மீன் எல்லாமே படகு எல்லாத்தையும் மாற்றுறது தான், அது பேர் தான் ஜெட்டி. இதைத்தான் இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு மீனவர்கள் எல்லாமே ஒன்று போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மீனவர்களுக்குன்னு ஒரு தலைவர் நாட்டாமே ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தா ஆர்ம்ஸ் பாடியை வச்சு பயங்கரமாக ஒரு மீசையும் வச்சு ஒரு அடி அடித்தாலே 10 கிலோமீட்டர் தொலை விழுவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரோ அங்கே எல்லாமே யாரெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அவர் அப்படி சொல்லலாம். அந்த இடத்துல 3 தருதலை சுற்றிக்கிட்டு இருக்கும். தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுகளை லவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தணும்னு நினைக்கல. எல்லா பிள்ளைங்களையுமே வேலைக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பார், சார் இந்த மாதிரி பசங்களை படிக்க வைங்க சார், படிக்க வைங்க சார். போயா என் பிள்ளை என்னதை படித்தானதை கழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கட்டத்தில் இந்த மீனவர்கள்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு தொழிலாளி ஒருத்தர் இருப்பான். இப்போ பொருள்லாம் வாங்கி அடுத்த இடத்துல விற்போம்ல, வியாபாரின்னு ஒருத்தர் இருப்பார்ல. அந்த வியாபாரினாலே களவாணி பயல் தான் நமக்கு தெரியும். எப்படின்னா நம்ம 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் கஷ்டப்பட்டு இது பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், அதை நமக்கு சீப்பாக 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு 50 ரூபாய்க்கு விற்பான். அந்த கதையில் தான் இந்த படத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இப்படியே இது நார்மலாக எல்லா படங்களும் நடக்கிறது தான். இப்படி போய்கிட்டு இருக்கல அடுத்து ஹீரோயினி அந்த நாட்டாமையோட மகளாக இருப்பாங்க. அவங்க வெளியூரில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு அந்த ஊரில் நல்லா படித்த பொண்ணுன்னு சொல்லாமே. அப்படி இருக்கையில் இவருக்கும் அந்த நம்ம வாத்தியாருக்கும் அந்த ஹீரோயினுக்கு லவ் வந்துடும். அவங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாடம் நடத்த வருவாங்க. அப்போ மற்ற பசங்க எல்லாத்தையுமே பேசி செஞ்சு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு வழியாக நாட்டாமைகிட்ட சொல்லி, நாட்டாமை இந்த மாதிரி எல்லா பசங்களையும் அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேருமே பாடம் நடத்துவாங்க, பாடமும் நடத்துவாங்க, லவ்வும் பண்ணுவாங்க. இதே ஜோலியாக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே உள்ள ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பான். அரசியல்வாதிக்கு இவங்க ஓட்டு போட்டால் இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன் அவங்க இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி சொல்லி இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கலெக்டர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு ஜெட்டி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, எந்த ஒரு வியாபாரிக்கும் நீங்கள் நம்ப தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்ட விலைக்கு நீங்கள் விற்கலாம், பெரிய பெரிய போட்டு படகு எல்லாமே வரும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்படி சரின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அந்த எம்எல்ஏ நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றிட்டு கடைசியில் பண்ணித்தர மாட்டாங்க. என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உருகி போயிடுவாங்க. இந்த 3 தருதலையில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு கருப்பமாக்கிடுவான். கருப்பமான உடனே என்னடா கருப்பமாக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன்கிட்ட நியாயம் கேட்கும். நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் நாட்டாமை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த நாட்டாமைக்கு தெரிஞ்ச உடனே டேய் என்னடா நடக்குது இங்கே, இந்த பொண்ணை இப்படி வாழ்க்கையை சீரழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அரைஞ்சு அங்கே உள்ள சாமி கழுத்தில் உள்ள தாலியை தூக்கி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டி விட்டுறாரு. மிரட்டின உடனே இவனும் சொல்லி கட்டிடுவான் கோவத்தில். கட்டின உடனே இப்படி போய்கிட்டு இருக்கல அடுத்து அந்த வாத்தியாரும் அந்த நாட்டாமையோட பொண்ணும் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது நம்ம ஜெட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம 2 நாள் வெளியில் போகலாமா, இந்த மாதிரி சென்னைக்கு போகலாம், அங்கே போய் தான் பெரிய இடத்துல ஏற்பாடு பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போன உடனே இந்த 3 தருதலில் என்ன பண்ணுங்க, ஊரு ஃபுல்லாக பரப்பி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆச்சு, ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த நாட்டாமையை பெரிய அசிங்கப்படுத்திட்டு 2 நாள் கழித்து அவங்க வருவாங்க. வந்தப்போ நாட்டாமை கோவப்பட்டு பேச விட மாட்டார். இவங்க ஏசா எப்பா நான் சொல்கிறது கேளுங்க. இந்த படங்கள்னால என்னென்னு தெரியுமா, கடைசி வரைக்கும் சொல்லியே தொலையாதுங்க, என்ன நடக்குதுன்னே சொல்லாதுங்க. நான் சொல்கிறது கேளுங்க, என்னென்னு தெரியுமா இப்படியே பேசி நமக்கு ப்ரெஷர் ஏற்றிட்டுருவாங்க. ஏன் சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி போனோம் செஞ்சோம் அப்படின்ட்டா சிம்பிளாக முடிஞ்சது. இல்லைப்பா அப்படிமா இவன் என்ன பண்ணுவான் நடிகர், அவனும் இல்லை சார்மா கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இப்போ என்னாகும்,
மொத்த ஆளுங்களும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கும் அந்த வாத்தியாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாம் வெளி இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாட்டாமைக்கு வந்து மரியாதையே போயிடும். உன் பொண்ணே ஓடி போன பொண்ணு, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, பழி வாங்குறதுக்காண்டி இவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அரசியல்வாதிகிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் வந்து ஊரை விட்டே வந்து இவங்களை தள்ளி வைக்கணும், இவங்களால தான் ஜெட்டி வராமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தள்ளி வச்சுருவாங்க. தள்ளி வச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நாட்டாமை என்ன பண்ணுவார், அவர் அங்கேருந்து ஊரை விட்டு போயிடுவார். இந்த 2 பொண்ணும் அந்த வாத்தியாரும் அவங்களும் சேர்ந்து போயிடுவாங்க. போன உடனே ஒரு திருவிழா நடக்கும். திருவிழாவில் வந்து நாட்டாமைக்கெல்லாம் முதல் மரியாதை கொடுக்க முடியாது, அவள் தான் ஊரோட தள்ளியாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நாட்டாமும் இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் மக்களுக்காண்டி கட்டுப்பாடாக எல்லாம் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நல்லா அங்கேருந்து வருத்தத்தோடு அப்படியே மனுஷன் அப்படியே இறங்கி கூனி குறுகி, அவ்வளோ பெரிய தடிமனா மாசாக இருந்த மனுஷன் கூனி குறுகி அப்படியே போயிடுவார். இப்படியே கூனி குறுகி போன உடனே அப்போ வந்து என்ன பண்ணால், இந்த ஹீரோ யார், வாத்தியார் தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் ஒரு லெட்ரு ஒன்று வரும். இந்த மாதிரி வந்து அப்பா வந்து திருவிழாவுக்கு உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் வருவீங்களா, நம்ம எல்லாமே வந்து ஒன்றா வந்து சாமியை வந்து கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து லெட்ரு போடுவாங்க. லெட்ரு போனோடனே இவங்களும் வந்து அப்படியே அப்பா கூப்பிட்டாங்களா செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வருவாங்க. வந்து என்னாகும், இந்த மாதிரி வந்து அப்பா கூப்பிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் முதல்ல வந்து சாமியை கும்பிடுவோம், அப்புறம் வந்து அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்பா என்னடானா அங்கே வந்து போயிருப்பார், தெரியாது அவங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்தில் வந்து விளக்கை வந்து தூக்கிக்கிட்டு இப்படி வந்து விளக்கை காமிச்சிட்டு சாமியை வந்து வேண்டிக்கிட்டு வைக்கல, அந்த கடலுக்குள்ளே இருந்த அப்பா என்ன பண்ணுவார், டப்புன்னு ஒரு பெரிய கத்தி எட்டு வந்து 2 பேரையும் சதக்கு குத்தி சோழியை முடிச்சிடுவார். சோழியை முடிச்ச உடனே 2 பேரும் அப்படியே விழுந்துடுவாங்க. டேய், எனக்கு கட்டுப்பாடு தான்டா முக்கியம், சொந்த பந்தெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். கத்துனோடனே அப்போ வந்து அங்கிட்டிருந்து ஒரு கலெக்டர் படைங்கள் எல்லாமே போலீஸ்மேன்லாம் வரும். வந்தவொடனையும் என்ன சார் இப்படி வந்திருக்கீங்களே, உங்கள் ஊருக்கு வந்து ஜெட்டி வந்திருக்குடா, என்னடா ஆச்சு, அவங்களாம் 2 பேரை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிருப்பாங்க. அப்படி விசாரிக்கல, என்னது ஜெட்டியா இந்த மாதிரி கிடக்காருங்களே அப்படின்னோடனே, டேய் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, சென்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாங்க அப்படிங்கல, அந்த ஆஃபீஸ் பேசினாங்க, இங்கே போய் இங்கே போய் ஏகப்பட்ட இதெல்லாம் இது பண்ணி கடைசியில் உங்கள் ஊருக்கு வந்து இவங்க 2 பேரால் வந்து ஜெட்டி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்கடா, நீங்கள் என்னடா கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு மாதிரியாக போயிடும். ஐயோ, இந்த ஊர் ஆளுங்களே எல்லாமே வந்து அப்படியே எல்லாமே மனசு மாதிரி நமக்காண்டி வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இந்த 2 ஜீவன்களை வந்து இப்படி பண்ணிட்டோமே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கதறி அழுவாங்க. கதறி அழுவையில் கொஞ்சம் வருஷம் கழித்து காமிக்கிறப்போ அவங்க ஊரில் வந்து ஜெட்டி ஏர்போர்ட்டு பெரிய இது போட்டு எல்லாமே வந்து இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க அப்பா வந்து வயசான தோற்றத்தில் வந்து அப்படியே மெதுவாக வந்து நடந்து வருவார். நடந்து வந்து பாக்கியில் அந்த ஜெட்டி பக்கத்தில் வந்து 2 பெரிய சிலை இருக்கும். அப்போ அவங்க பொண்ணு சிலையும் அந்த வாத்தியார் சிலையும் 2 பேருமே வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி அங்கே வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து இவர் வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவங்க பொண்ணோட காலில் வந்து விழுந்துட்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோமா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இழந்துட்டேனே, என்னோடய கோபத்தால் உன்னை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து இறந்துருவார். இறந்த உடனே வந்து எல்லா ஊர் ஆளுக்களும் இந்த மாதிரி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக்காகி அவங்களும் வந்து கதறுவாங்க. கடைசியில் வந்து ஒரு கொட்டெழுத்தில் போடுவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனும் வந்து இந்த மாதிரி இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக வந்து அழகாக வந்து போடுவாங்க. அதை போட்ட உடனே தத்துவம் பண்ணி எல்லாத்தையும் போட்ட உடனேயும் இந்த படத்தோட கதை முடிஞ்சுச்சு. இதுதான் வந்து ஒரு கோவம்னு வந்துச்சுன்னா இந்த கோவம் வந்து எதுக்கு வரணும், எது கட்டுப்பாடு வரணும், எதையுமே வந்து படிக்காமல் செய்யாமல் யோசித்தா இந்த மாதிரி தேவையில்லாத முடிவு தான் வந்து ஆகும். அதனால் வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கடைசியில் வந்து படித்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சமாவது யோசிப்பீங்க. படிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் யோசிக்காமையே வந்து இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறேன். அந்த அளவுக்கு சிறப்பான மூவி. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.